வெல்கம் டு கேசாஸ்ட்ரி கலெக்ஷன்ஸ். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேங்க. ஒரு ஸ்கேலப் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸ்கேலப் நெக்கு, ஸ்கேலப் ஹேண்ட், ஃபுல்லாக ஸ்கேலப் தாங்க எங்கே பார்த்தாலுமே. ஸோ அந்த ஸ்கேலப் டிசைனில் வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் வராமல் நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் ட்ரை பண்ண முக்கோண ஷேப்பில் போயிடுது. ஸோ நான் சின்ன டிப்ஸ் கொடுக்குறேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே ஸ்கேலப்புக்கு எப்படி கவ் ஷேப், அந்த சர்க்கிள் ஷேப் எப்படி வரையணுங்கிறது நான் சொல்லியிருப்பேங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் எப்படி அந்த சர்க்கிள் ஷேப் வரணுங்கிறது கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தென் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, கேன்வாஸை வந்து எந்த பார்ட்டுக்கு வந்து நான் ஸ்கேலப் வரைய போறனோ அதில் வந்து அந்த கேன்வாஸை வச்சு ஃபர்ஸ்ட் அயனிங் பண்ணிடுவேங்க. லைனிங் கிளாத்தில் வச்சு அயனிங் பண்ணிடுவேன். அயனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலப் டிசைன் நான் வரைவேங்க. ஸோ வரைஞ்சது வந்து எப்படி வரைவேன்னா, அந்த 1/2 இன்ச் தள்ளி 1/4 இன்ச் தள்ளி ஸ்டிச்சிங்காக அப்படின்னா பண்ண மாட்டேங்க. அந்த நெக்கோட கரெக்டான அளவில் அந்த ஸ்கேலப் வர்ற மாதிரி வரைஞ்சிருவேங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தையும் அந்த நம்ம லைனிங்கில் வச்சிருக்க ஸ்கேலப்போட வரைஞ்ச அந்த கேன்வாஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் கிளாத் ப்ளஸ் லைனிங் கிளாத் இந்த ரெண்டையுமே வச்சு அந்த கரெக்டான அளவில் அந்த ஸ்கேலப் மேலே ஸ்டிச்சஸ் போடுவேங்க. ஸ்டிச்சஸ் போடுறப்ப அந்த ஸ்டிச்சஸோட சைஸ் வந்து என்ன வச்சிருப்பேன் அப்படின்னா, மிஷினில் வந்து 2 to 3 ரொம்ப குட்டியான சைஸஸ் தான் வச்சிருப்பேங்க. அதுவும் 2 டைம்ஸ் ஸ்டிச்சஸ் நான் போடுவேங்க. மினிமம் 2 தடவை ஷுவராக நான் போடுவேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கவ் ஷேப்பில் கட் பண்ணிட்டு நாச்சஸ் போடுவேங்க. அதுவும் நாச்சஸ் ஸ்ட்ரெயிட்டாக போட மாட்டேங்க, கிராஸாக போடுவேன். என்ன ரீசனுக்காக கிராஸாக போடுறேன் அப்படின்னா, இது வந்து ரவுண்ட் ஷேப் நம்மளை ப்ராப்பராக டேர்ன் ஆகணும் நம்மளுக்கு வந்து. அதுக்காக நான் வந்து கிராஸாக நாச்சஸ் போடுவேங்க. நாச்சஸ் போட்டுட்டு அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக அதோட த்ரெட்டோட எட்ஜ் பாயிண்ட் வரைக்கும் நான் கட் பண்ணுவேங்க. அதை த்ரெட்டில் கட் பண்ணாத அளவுக்கு சேஃபாக பார்த்து கட் பண்ணிடுவேங்க. பண்ணிவிட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணுவேங்க. டேர்ன் பண்ணுறப்ப டேர்னிங் ஸ்டிச் நான் போட மாட்டேங்க. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, ஸ்கேலப் மேலே பதிப்பு தையல், அதை மேலே போடுறோம் பார்த்தீங்களா, அந்த டாப் ஸ்டிச் நான் போட மாட்டேங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, நல்லா அழகாக டேர்ன் பண்ணிட்டு நம்ம கையை வச்சு நல்லா அதை வந்து ஃப்ளாட்டாக நம்ம ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அயனிங் போட்டுருவேங்க. ஒரு நார்மலான ஹீட்டில் ஒரு ப்ராப்பராக அந்த ஸ்கேலப் மேலே ஃபுல்லாக ஒரு அயனிங் போடுவேங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாக அவுட்புட் கரெக்டாக இருக்குங்க. டாப் ஸ்டிச் போடாட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்க, நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அவுட்புட்டு செம்மையாக இருக்குங்க. அப்புறமா அடுத்து என்ன பண்ண, அயனிங் வந்து இப்போ பேக் நெக்குக்கு போகிறேன்னா ஃபுல் அந்த பேக் நெக் ஃபுல்லாமே நான் அயனிங் போட்டுருவேங்க. அயனிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச், அதாவது ஃபுல்லாக அந்த இது, அதாவது ஸ்கேலப்பில் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். அந்த டாப் ஃபுல்லாமே சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுருவேங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப அவுட்புட் ரொம்ப பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.